திருமாங்கல்யம் சின்னஞ்சிறுக்கிளியே சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கர்ணாவும் திருவும் புறவி எடுத்துகிட்டு யார் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஸ்பீடாக வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சாமியார் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருங்கள் ரெண்டு பேரையும் ஒன்று ஆளை காணலை, அப்படி ரெண்டு பேரும் சரியான நேரத்துக்கு வரலன்னா அதுக்கப்புறமா இங்கே இருக்க பூசாரிக்கே நாங்கள் பரிவட்டம் கட்டிடுவோம் அப்படிங்கிறாங்க. இதை கெட்டதுமே கிருபாவும் திருவோட குடும்பமும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சாமி நீ சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் கோயிலில் சாமி சுற்றி வந்துட்டு இருக்குது, அப்படி சுற்றி முடிக்கிறதுக்குள்ளேயே அவங்க ரெண்டு பேரும் வந்தாகணும், அப்படி வரலன்னா இதுதான் எப்பவும் நடக்கக்கூடியது அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கிருபா என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் இருந்துட்டு இருக்கும்போது சாமியும் வந்துருச்சுது பாருங்க, சாமியே வந்துருச்சுது. ஆனால் இன்னும் அவங்க ரெண்டு பேரும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ கர்ணா வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா சுகுணா சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க கர்ணா வந்தாச்சு அப்படின்னு சொல்லவும் கிருபா உடனே பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. கர்ணா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ திருவோட தாத்தாவும் பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னது இன்னும் திருவை காணல் அப்படிங்கும் போது இப்போ திவ்யாக்குள்ள ஒரு பதட்டம் வருது. ஐயோ திருவை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திருவும் கரெக்டாக வந்துருந்தாங்க. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் புறவி எடுத்துட்டு வரவும் அப்போ உடனே கர்ணா சொல்றாங்க, அங்க பாருங்க அதாவது நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கும்போது அது எப்படி நானும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே கிருபா சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன கர்ணா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீ வந்திருக்க கூடாது அப்படிங்கும்போது, அண்ணா நான் அங்கே எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தேன்னு எனக்கு தான் தெரியும், சொல்ல போனாக்கி என் கதையை முடிஞ்சிருக்கும், காட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து சாமியார் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்திருக்கிறாங்க, சரி இவங்க புறவி எடுத்துட்டு வந்திருக்கிறாங்களா, அந்த புறவிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ பார்க்குறாங்க பூசாரி பார்க்கும்போது அப்போ கர்ணாவோட புறவில ஒரு சின்ன அதாவது அது ஒரு டேமேஜ் ஆன மாதிரி இருக்குது. உடனே அவங்க சொல்றாங்க, திரு எடுத்துட்டு வந்த புறவில எந்த இதுவுமே ஆகல, அதனால சாமி அந்த புறவியை தான் ஏத்துக்கிட்டாங்க, ஆனா இந்த புறவில சின்னதா டேமேஜ் இருக்கு பாருங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே உடனே கிருபா கர்ணாமல கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப கர்ணா சொல்றாங்க, இல்ல சாமி நான் புறவியை எங்கேயுமே கீழே வைக்கல, என் கையில தான் இருந்துச்சு, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரிதான், நான் அந்த பிரச்சனையில புறவியை கீழே வைக்கவே இல்லை அப்படிங்கும் போது நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லவும் உடனே இந்துமதியை தான் காட்டுறாங்க. இந்துமதி ஃபிளாஷ்பேக்காக அவங்க கதையை நினைக்கிறாங்க, என்னை மன்னிச்சிருக்காருனா அதாவது இந்த பரிவட்டம் இந்த கிருபாவுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நீ குளிக்க போற நேரத்தில் புறவியை நான் தான் இந்த மாதிரிக்கு டேமேஜ் பண்ணி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி நினைச்சுக்கிட்டு அவங்க ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. ஏன்னா கர்ணா இதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும், ஆனா இந்த கிருபாவுக்கு இந்த பரிவட்டம் போயிடக்கூடாது, திருமதிக்கு நல்ல குடும்பத்துக்கு தான் போகணும், அதுக்காக தான் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் அடுத்ததா பார்த்தோம்னா அவங்க சாமியார் சொல்லியிருந்தாங்க, இதனால பரிவட்டம் திருவோட குடும்பத்துக்கு தான் போக போகுது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே கிருபா ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க. அப்ப அடுத்ததா பார்த்தோம்னா அவங்க சொல்றாங்க, அதாவது பரிவட்டத்தை திவ்யாவுக்கு தான் கட்டணும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே கிருபா சொல்றாங்க, என்னது பொம்பளைக்கு பரிவட்டம் கட்டுறதா அப்படின்னு சொல்லவும் இங்க பாருங்க பொம்பளை கிம்பளைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காதீங்க, என்ன பொண்ணுன்னா அவ்வளவு இலக்காரமா இருக்குது அப்படின்னு அவங்க திரு திட்டிட்டு இருக்கவும் இப்ப திரு சொல்றாங்க, திவ்யாவுக்கு தான் பரிவட்டம் கட்டணும் அப்படிங்கும்போது உடனே அடுத்ததா பார்த்தோம்னா கிருபா சொல்றாங்க, அப்படியா அப்படி திவ்யாவுக்கு தான் பரிவட்டம் கட்டணும்னா அப்ப அவ பூக்குழியில இறங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த பரிவட்டம் அவளை கட்டணும் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு திரு சொல்லும் போது அப்ப திவ்யா சொல்றாங்க, இங்க கவலைப்படாதீங்க, நான் கண்டிப்பா பூக்குழியில் இறங்கினதுக்கு பிறகு எனக்கு பரிவட்டம் கட்டணும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே உடனே கவிதா நினைக்கிறாங்க, ஆக மொத்தத்துல இங்க அடுத்ததா கிருபா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண போறான், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கிறா அப்படிங்கவும் அப்ப கவிதா கௌதம பாக்குறாங்க. கௌதம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, இந்த கர்ணாவோட கதையை முடிஞ்சு திருமலை பழைய போடலாம்னு சொல்லி நம்ம நினைச்சோம், ஆனா காட்டுக்குள்ள திருவோட கதையை முடிக்கிறதுக்காக இந்த கிருபா அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சிருக்காரானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, ஏன்னா திரு காட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் மத்தியில சொல்லவும் அது மாதிரிக்கு காரணமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா கிருபா அவங்க நினைக்கிறாங்க, எப்படியாவது இந்த பரிவட்டம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லி நம்மளும் என்னென்ன சூழ்ச்சி பண்ணணும், ஆனா கடைசியில் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கவும் அப்போ கர்ணாவும் கிருபாவும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ கர்ணா சொல்றாங்க, அண்ணா காட்டுக்குள்ளுக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கும் போது என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது யார் இந்த மாதிரிலாம் பண்ணனாங்க அப்படிங்கவும் யார் அந்த திரு தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான், எப்படியாவது பரிவட்டம் அவனுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கண்டிப்பா உனக்கு நான் கிடைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்க பார்த்தோம்னா மகாவை தான் காட்டுறாங்க. மகா நினைக்கிறாங்க, நல்ல வேளை திருவுக்கு எதுவும் நடக்கல, இன்னுமே எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப ஜெயந்திக்கு உண்மை தெரிய வருது, அதாவது மகா உண்மையிலேயே திருவோட மனைவின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனா திருவுக்கும் திவ்யாவுக்கு தான் கல்யாணம் நடக்க போற விஷயத்தை ஜெயந்தி கேட்டிருந்தாங்க. கேட்டதுமே அவங்க ஜெயந்திக்கு தூக்கி வாரி போடுது. உடனே மகாவை கூப்பிட்டு கேட்கிறாங்க, இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்குது, அந்த திருவும் திவ்யாவும் 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா நீ தானே அவனுடைய மனைவி, என்னதான் நடக்குன்னு எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படிங்கும்போது, அக்கா இப்ப எதுக்காக நீங்க அதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, இங்க பாரு நாகவல்லி, உண்மையை சொல்ல போலயே இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்ப மகா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஆமா, உண்மையிலே சொல்ல போனா அவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது, அவங்க 2 பேரும் வந்து விரும்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும், என்ன உளறிட்டு இருக்கிறா, உன் கழுத்துல தானே தாலியை கட்டி இருக்கிறார் அப்படிங்கும்போது, என் கழுத்துல தாலி கட்டினது உண்மைதான், ஆனா எங்களுக்குள்ள வந்து விருப்பப்பட்டுலாம் கல்யாணம் நடக்கல, இப்படி என்ன ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தான் என் கழுத்துல தாலி கட்டினார் அப்படிங்கவும் இந்த விஷயத்த கர்ணா வந்து கேட்டுருந்தாங்க. ஓஹோ, இப்படி வர நடந்திருக்குதா, இந்த ஒரு விஷயம் போறோம், இதை வச்சு நான் அவனை என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்க பார்த்தோம்னா கவிதா வந்து கௌதம் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்க பாருங்க, எப்படியாவது வந்து இந்த பரிவட்டத்துல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தே ஆகணும், இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படிங்கும்போது, என்ன பண்ண போறானா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து ஒரு கூர்மையான ஆயுதத்தை காட்டுறாங்க. இந்த ஆயுதத்தை வச்சு கர்ணாவோட கதையை முடிச்சு திரு மேல நான் பழிய போட போறேன் அப்படிங்கவும், நீங்க என்னனாலும் செஞ்சுக்கிடுங்க, ஆனா இங்க இருந்து போகும்போது ஒருத்தரோட கதை முடிஞ்சிருக்கணும், திருவு வந்து அவன் பழி ஏத்துக்கிட்டு அவன் உள்ள போகணும், இது நடந்தே திருணும் அப்படிங்கும்போது என்கிட்ட விட்டுட்டே இல்லை, நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. அடுத்தது அங்க பார்த்தோம்னா கர்ணாவை தான் காட்டுறாங்க. கர்ணா வந்து அவங்க திருவுக்கு ஃபோன் பண்ணவும், என்ன அதாவது பரிவட்டம் உனக்கு கிடைக்குன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறியா, நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட அப்படிங்கும்போது, என்ன அடுத்ததான் ஏதாவது என்ன வந்து தீர்த்து கட்டுறதுக்காக ஏதாவது பண்ண போறேன் அப்படிங்கும்போது, நான் இதுக்காக பண்ணணும், அதை விட சூப்பராகவே ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது, என்ன உளறிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆமா நீ மகா கழுத்துல தாலியை கட்டி இருக்கிற, ஆனா திவ்யாவை கல்யாணம் பண்றதுக்காக நீ இருக்கிறேல அப்படிங்கவும், இது கேட்டதுமே வந்து திரு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்க பாருக்காருனா, என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, இங்க பாரு நீ என் வசமா மாட்டிக்கிட்ட, உன்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுது, திவ்யாவுக்கும் வீட்டுக்கும் தெரியாம நீ மகா கழுத்துல தாலி கட்டி இருக்கிற, இந்த விஷயம் மட்டும் திவ்யாவுக்கும் குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட நான் சொன்னோம்ல என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கவும், இது கேட்டதுமே திரு வந்து சொல்றாங்க. அங்க பாருக்காருனா, நான் என்ன மாதிரி சூழ்நிலை மகா கழுத்துல தாலி கட்டினங்கிறது உனக்கு தெரியாது, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத அப்படிங்கும்போது, என்னடா இவ்வளவு நேரம் வந்து அப்படியாவது குரலை ஒசித்து பேசிட்டு இருந்த, இப்போ வந்து அப்படியே பம்மன மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, இங்க பாரு நான் சொல்றது கேளு, கிருபானனுக்கு தான் அந்த பரிவட்டத்தை கட்டணும், அப்படி மட்டும் பண்ணலன்னு வச்சுக்கேன், நான் கண்டிப்பா அந்த விஷயத்தை பத்தி நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன், முக்கியமா உன் திவ்யா கிட்ட நான் சொல்லிடுவேன் அப்படிங்கவும், இது கேட்டதுமே திருவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.